யாக்கோபின் 12 மகன்களில் யோசேப்பு மிகவும் அன்புக்குரியவன். அவன் நல்ல மனமுள்ளவன், நேர்மையானவன். யாக்கோபு அவனுக்கு பல வண்ணத் தோலை தைத்து கொடுத்தார். இதைக் கண்டு மற்ற சகோதரர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. ஒரு நாள் யோசேப்பிற்கு 2 கனவுகள் வந்தன. அந்த கனவுகளில் தன் சகோதரர்களும் நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவது போல தெரிந்தது. இதனால் அவர்கள் இன்னும் கோபம் கொண்டார்கள். ஒரு நாள் சகோதரர்கள் புலத்தில் இருந்தபோது யோசேப்பு அவர்களை சந்திக்க வந்தான். அவர்களோ அவனை பிடித்து ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டு பின்னர் எகிப்துக்குச் செல்கிற வணிகர்களிடம் அடிமையாக விற்றுவிட்டனர். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். எகிப்தில் அவன் பொத்திபர் என்ற முதல்வரின் வீட்டில் வேலை பார்த்தான். அவன் நல்லவனாக இருந்ததால் எல்லோரும் அவனை நம்பினர். ஆனால் பொத்திபரின் மனைவி தவறாக குற்றம் சாட்டியதால் யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் இருந்த போதும் தேவன் அவனுடன் இருந்தார். கனவு காண்பவர்களின் கனவுகளை அவன் தீர்த்தான். இதன் மூலம் பரோவுக்கு யோசேப்பு பற்றி தெரிய வந்தது. பரோவும் ஒரு கனவு கண்டார். ஆனால் யாரும் அதன் பொருளை சொல்ல முடியவில்லை. யோசேப்பை அழைத்து வந்தபோது அவர் அந்த கனவை விளக்கி கூறினார். 7 வருடங்கள் வளமும் அடுத்து 7 வருடங்கள் பஞ்சமும் வரும் என்று கூறினார். யோசேப்பின் அறிவும் தேவனின் கிருபையும் கண்டு பரோவான் அவனை எகிப்தின் 2வது பெரிய அதிகாரியாக வைத்தார். பஞ்சம் வந்தபோது அன்னம் தேடி யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு திரண்டு வந்தார்கள். யோசேப்பை அறியாமல் அவரை வணங்கினர். இது அவன் கண்ட கனவு நிறைவேறியது. பின்னர் யோசேப்பு தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தி, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் தேவன் இதன் மூலம் நன்மையை செய்தார் என்று கூறி அவர்களை மன்னித்தான். அவன் தன் குடும்பத்தையெல்லாம் எகிப்துக்கு அழைத்து அன்பாக பராமரித்தான்.